நீங்கள் போய் இன்னைக்கு இரவு படுத்து தூக்கமே வரல. உங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சுன்னு எப்படி இருக்கும்? நேற்று பூரா தூக்கமே இல்லை, நேற்று பூரா தூக்கமே இல்லை, என்னாச்சோ தெரியலையே. சரி, ஒரு நாள் போயிடுச்சு பரவாயில்லன்ட்டோம். மறுபடியும் 2ஆம் நாள் படுத்து தூங்குனா தூக்கமே வரல. காலையில் எழுந்துச்சு எப்படி இருக்கும்? அப்படியே ரெண்டு ரெண்டாக தெரியும் எல்லாம். என்னது கிருகிருன்னு தெரியுது. ஐயோ என்ன ஆச்சுன்னே தெரியலீங்க. நேற்றும் தூக்கம் இல்லை, முந்தா நேற்றும் தூக்கம் இல்லை, எனக்கு என்னமோ ஆயிருச்சு. அப்புறம் அப்படியே 3ஆவது நாள் ஓடிச்சுன்னா என்ன தெரியுங்களா? பைத்தியம் பிடிச்சு. ஏன்? மூளை சிந்திக்க தொடங்கும் போது தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்குமானால் மூளை சூடு ஏற்படும். இந்த மூளை சூடு என்ன பண்ணுன்னு கேட்டால் அந்த நரம்புகளெல்லாம் லூஸ் ஆக்கி விட்டுடும். நரம்பு லூஸ் ஆயிடுச்சுன்னா நாம லூஸ் ஆயிடும் இல்லையா? சரி, இது தூங்காமலே இருந்தா சரி, போனங்க படுத்தீங்க, தூங்கிட்டீங்க. வழக்கமாக 5 மணிக்கு நீங்கள் எழுந்துருவீங்க. வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தாங்க, ஏன் இன்னும் 5 மணி ஆச்சுன்னு எழுந்திருக்கலையே. சரி, இன்னைக்கு ஏதோ பாடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க, அசதியாக இருக்கும் போல் இருக்குது, கொஞ்சம் விட்டுடுவோம். 5:15 ஆச்சு, 5:30 மணி ஆச்சு, 6 மணி ஆச்சு, நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. இதுக்கு மேலே வீட்டுக்கு பொறுமை இல்லை. நேராக வந்தாங்க, உலுக்கி பார்த்தாங்க, நீங்கள் அப்படின்னு இருந்தீங்க. ஏன்னா கண்ணை விழிக்கவே மாட்டேங்கிறாரு, பேசவே மாட்டேங்கிறாரு. நாங்கள் உடனே சந்தேகம் வந்துருச்சு. கையை வச்சு பார்த்தாங்க, சூடாகவே இருந்துச்சு. ஓ, உசுறு இருக்குது. ஏன்னா நீங்கள் சூடாக இருந்தால் தான் உசுருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னு வச்சுக்கங்க, அப்படி சில்லுன்னு இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஐயோ போயிட்டாரேன்னு ஆயிரும். அதனால தொட்டு பார்த்தாங்க, சூடு இருந்துச்சு. சரி, உசுறு இருக்குது. அப்புறம் கையை பிடிச்சி பார்த்தாங்க, நாடியும் இருக்குது. அடா உசுறு இருக்குது. அப்புறம் அட போனப்போட ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டால் அவர் எல்லாம் வெளியே நில்லுங்க அப்படின்னு ஐசிக்குள்ளே கூட்டிட்டு போயிட்டாங்க. அவர் என்ன பண்ணார்? அதை இங்கே கை கால் மூஞ்சி கிஞ்சி எல்லாம் வச்சு ஸ்க்ரீனில் போயிட்டு, டாக்டர் என்ன நல்லா இருக்கிறார், என்னாச்சு, எப்போ கண் விழிப்பார் தெரியலம்மா. இப்போ கீழே மூலாதாரத்தில் தங்குற உயிர் மேலே ஏறி வரலன்னா என்ன ஆகி போயிடும்? ஐசிக்குள்ளே இருக்கணும். மேலே இருக்கிற உயிர் கீழே இறங்கி போகாமல் இருந்ததுன்னா உலகத்தை சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்? தூக்கமே இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருப்போம், பைத்தியம் முடிச்சிடும். இப்போ பைத்தியம் ஆகாமல் ஐசிக்குள்ளேயும் போகாமல் நம்மளை சாமி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறார். ஒரு 8 மணி